ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். வைகுண்ட ஏகாதசி 2025ஆம் ஆண்டு வைகுண்ட ஏகாதசி விரதம் எவ்வாறு இருக்க வேண்டும், ஏகாதசி திதி எப்பொழுது வருகிறது, எப்பொழுது கண் விழிக்க வேண்டும் என்பதை இப்பதிவில் நாம் காண்போம். எம்பெருமான் நாராயணனுக்கு மிக உகந்த நாள் ஏகாதசி திதி. அதுவும் மார்கழி மாதம் வளர்வரையில் வரும் ஏகாதசி திதியில் யார் ஒருவர் கண் விழித்து விரதம் இருந்து எம்பெருமான் நாராயணனின் திவ்ய நாமங்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் செய்த பாவங்கள் நீங்கி மிகவும் வயதான காலத்தில் சொர்க்கம் அடைவோம் என்பது நம் முன்னோர் அருளாளர்கள் ஆழ்வார்கள் வாக்கு ஆகும். சத்திய சீலர்களின் வாக்கு சத்திய வாக்காகும். இவ்வருடம் நாம் இவ்விரதத்தை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம். 9/1/2025 வியாழன் அன்று இரவு பழம் பால் எடுத்துக்கொள்ள வேண்டும். 9/1/2025 தசமி திதி மதியம் 12:03 வரை உள்ளது. அதன் பின் ஏகாதசி ஆரம்பிக்கின்றது. ஆகையால் வியாழன் இரவு பால் பழம் எடுத்து நாம் விரதத்தை தொடங்க வேண்டும். 10/1/2025 வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு பரமபத வாசல் என்கின்ற சொர்க்கவாசல் திறப்பு எல்லா விஷ்ணு பெருமாள் ஆலயங்களும் நடக்கவிருக்கிறது. சொர்க்கவாசல் வழியே சென்று எம்பெருமான் நாராயணனை தரிசனம் செய்த பின்னர் அன்று நாள் முழுவதும் நாம் விரதம் இருக்க வேண்டும். விரதம் இருக்க முடிந்தவர்கள் விரதம் இருக்கவும். விரதம் இருக்கும் முறை: துளசி தீர்த்தம் அருந்தி விரதம் இருப்பது ஒரு முறையாகும். அடுத்த முறை பால் அல்லது இளநீர் அல்லது ஜூஸ் அருந்தி கூட நாம் விரதம் இருக்கலாம். அடுத்தது பிபி, சுகர் மற்றும் உடல் உபாதைகள் உள்ளவர்கள், மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்பவர்கள் அவரவர் மருத்துவரின் ஆலோசனைப்படி நடந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு விரதம் இருக்க முடியவில்லை என்றால் அவர்கள் நாமாவளி மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நமஹ, ஓம் லட்சுமி நாராயணாய நமஹ, இல்லை என்றால் ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதுவும் புண்ணிய பலன்களை தரும். 10/1/2025 காலையிலிருந்து பகல் முழுக்க விரதம் இருந்து அன்று இரவு கண் விழிக்க வேண்டும். அன்று இரவும் முழுவதும் நாராயணருடைய மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அல்லது விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கலாம், அல்லது ராம் அவதாரத்தினுடைய கதைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம், கிருஷ்ண அவதாரத்தினுடைய கதைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம், பகவத்கீதை படிக்கலாம். அவரவருக்கு எது முடிகிறதோ அதை செய்யலாம். 11/1/2025 சனிக்கிழமை துவாதசி திதி காலை 8:13 வரை உள்ளது. ஆகையால் காலை 7 மணிக்குள் 21 வகையான காய்கறி உணவை சமைக்கவும். முக்கியமாக அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் என்பது காய்கறியில் இருக்க வேண்டும். இது அவசியம் இடம்பெற வேண்டும்.
இவற்றை 7 மணிக்குள் சமைத்து 7 மணியிலிருந்து 8 மணிக்குள் திரு நாராயணர் அல்லது பெருமாள் முன் வீட்டில் தளியல் போட்டு படைத்து விரதம் முடிக்க வேண்டும். 11/1/2025 சாப்பிட்ட பின், காலை சாப்பிட்ட பின் பகலில் உறங்கக்கூடாது. அன்று இரவுதான் உறங்க வேண்டும். இதுதான் ஏகாதசி விரதத்தினுடைய முழுமையான பலன்களை அடையும் முறையாகும். இவற்றை அன்பர்கள் கடைபிடித்தால் எம்பெருமான் நாராயணனுடைய அருளை நிச்சயமாக பெறலாம். அவரவர்கள் அறியாமல் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு வயதான காலத்தில், மிகவும் வயதான காலத்தில் நாம் எம்பெருமான் நாராயணன் திருவடிகளை சரணடையலாம். இது நமது முன்னோர்கள், ஆழ்வார் பெருமக்கள் மற்றும் அருளாளர்கள் கூறிய சத்திய வாக்கு முறையாகும். இந்த விரத முறையை நாமும் கடைபிடித்து ஆழ்வார்களுடைய சொற்படி நடப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.